செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் களப்பணி மேற்கொள்ளும் போது குளறுபடி ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இங்கு களப்பணியின் போது தமிழக அரசு நிர்ணயிக்கும் தொகையை விட பல மடங்கு வசூலிக்கப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட மாவட்ட சார் பதிவாளர் அலுவலர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே குடும்ப தகராறின் மகனின் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயற்சி செய்து தப்பியோடிய தந்தை கொளஞ்சியை பெங்களூரில் சங்கராபுரம் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் சங்கராபுரம் காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மருத்துவரின் கார் கண்ணாடியை குடிபோதையில் எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த குப்புராஜ் என்பவர் உடைத்துள்ளார். இதுகுறித்து மருத்துவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மன்னார்பேட்டை காவல் நிலைய போலீசார் குப்புராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை காசிமேடு பகுதியில் சுனாமி தினத்தை அனுசரிக்கும் விதமாக அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் ரவுடி அஜித் என்பவர் குடிபோதையில் கத்தியுடன் திரிவதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக அவரை பிடித்து அருகில் இருந்த போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் முருகேசன் என்பவர் சுப நிகழ்ச்சி ஒன்றில் புகைப்படம் எடுக்கச் சென்றபோது அப்பகுதியில் இருந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் காவல்துறையினர் முருகேசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வைகையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கிருதுமால் நதியில் 46 கண்மாய்களை நிறைந்து வீரச்சோழனுக்கு வந்தடைந்தது. இந்த தண்ணீரை விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்று மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 58ஆம் ஆண்டு ஐயப்ப மண்டல பூஜை செண்டை மேளம் முழங்க கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனை வளாகத்தில் இரவில் கருஞ்சிறுத்தை ஒன்று புகுந்து அங்கு இருந்த வளர்ப்பு நாயை வேட்டையாட முயன்ற வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து அதனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் எதிர்வரும் புத்தாண்டையும் முன்னிட்டு பட்டன் காளான் விலை அதிகரித்துள்ளது. இந்த பட்டன் காளான் ஒரு பெட்டி 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை விற்பனை ஆவதால் பட்டன் காளான் பயிரிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக பேட்டியளித்துள்ளனர். ரேட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல. இந்த நினைச்சிருக்கோம். பாக்ஸ் ரேட் எவ்வளோ? பாக்ஸ் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து 1600 கொடுப்போம். இந்த டைமில் வந்து இந்த கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு வந்து ஒரு 2000 வரைக்கும் போயிட்டு இருக்கு பாக்ஸ். காரைக்காலில் கோவில்பத்து நரிக்குறவர் பழங்குடியினர் வசித்து வரும் மக்களுக்கு வெகு காலங்களாக சாதி சான்றிதழ் வழங்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் அப்பகுதியில் வசித்து வரும் 35 நபர்களுக்கு புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் தாசில்தார் அலுவலகத்திற்கு செல்லாமல் நரிக்குறவர் பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வரும் பகுதிக்கு சென்று சான்றிதழ் வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சுனாமி நினைவு பூங்காவில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மௌன அஞ்சலி செலுத்தியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் சுனாமியால் இறந்த மக்களுக்கு மரியாதை செலுத்தினர். கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே குப்பம் கிராமம் ஐயம்பாளையம் செட்டி தோட்டத்தில் நார் தயாரிக்கும் கம்பெனியில் வெளிமாநிலத்தை சேர்ந்த முகமது அலாம் உட்பட 3 பேர் வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதியன்று பரமத்தி உதவி ஆய்வாளரிடம் தாங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெற வேண்டி இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் செய்த முகமது அலாம் சர்தார் ஆவணங்கள் சரிபார்ப்பதற்கு பரமத்தி காவல் நிலையம் வந்துள்ளனர். அப்போது அவரின் ஆவணங்களை சரிபார்த்த பொழுது ஆவணங்கள் அனைத்தும் முரண்பாடாக இருந்ததால் சட்டவிரோதமாக அரசு அனுமதியின்றி தங்கி வேலை பார்த்து வந்தது தெரியவந்த நிலையில் அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் முகமது ரூஃபியான் கொரோனா தொற்று காலங்களில் வீட்டில் சிறு சிறு கண்டுபிடிப்புகளை செய்து வந்த மாணவன் தற்போது பல்வேறு கண்டுபிடிப்புகளை செய்து காட்டி அசத்தியுள்ளார். இந்நிலையில் மாணவன் குப்பை கழிவுகளை பயன்படுத்தி மின்விளக்கு எரிவது போன்றும் சாலை விபத்துகளில் ஹெல்மெட் அணியாமல் செல்வதனால் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்கு போன்ற கண்டுபிடிப்புகளை செய்தும் காட்டி அசத்தியுள்ளார். மேலும் தமிழக அரசு ஊக்குவித்தால் இன்னும் இந்த பகுதியில் எண்ணற்ற புதிய விஞ்ஞானிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என கூறினார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பற்றி அவமதிப்பாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த உளுந்தை கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்பவருக்கு சொந்தமான காளை மாடு அப்பகுதியில் உள்ள பாழடைத்த கிணற்றில் தவறி விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த இளைஞர்கள் கயிறு மூலமாக காளை மாட்டினை மீட்க முயற்சித்தும் நீரில் மூழ்கி உயிரிழந்தது. பின்னர் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் உயிரிழந்த மாட்டை ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் மீட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூர் திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் SRL இதயவர்மன் ஆகியோர் பங்கேற்று 25க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தையல் இயந்திரம், 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் மற்றும் 3500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலைகளை வழங்கினர். செங்கல்பட்டு அடுத்த மகேந்திரா சிட்டியில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த குருசேவ் என்பவர் கடந்த 4ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தை செங்கல்பட்டு ரயில் நிலைய இருசக்கர வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு தனது சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். பின்னர் 10ஆம் தேதி வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை தொடர்ந்து செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி குருசேவ் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் செங்கல்பட்டு பழைய GST சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது குருசேவுக்கு முன்னே அவரின் திருடு போன இருசக்கர வாகனத்தில் இளைஞர் ஒருவரும் இளம்பெண் ஒருவரும் செல்வதைக் கண்டு மடக்க முயன்றுள்ளார். பின்னர் இதுகுறித்து போலீசாரிடம் தெரிவித்ததை அடுத்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது சந்துரு என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த கூவத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பாக சமூக மற்றும் மனித நல்லிணக்க விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு முகாமில் மாவட்ட காவல்துறையின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் துணை கண்காணிப்பாளர் நாகலிங்கம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஏற்படும் சாதி ரீதியான வன்கொடுமைகள் மற்றும் சட்டத்தில் உள்ள பிரிவுகள் குறித்தும் ஆலோசனை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.